அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் தான். அது எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 150 கிராம் நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதாவது 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி. அதே கப்பில் நம்ம 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு எடுத்துருக்கோம். அதாவது 40 கிராம் வெள்ளை உருட்டு. இதில் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ அரிசிலையும் உளுந்துலையும் சுத்தமான தண்ணி சேர்த்து 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. கண்டிப்பாக 4 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நல்ல மிருதுவான மாவாக நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு 4 மணி நேரம் ஆச்சு. அரிசி உளுந்து சூப்பராக ஊறி இருக்கு. இப்போ அரிசி உளுந்தை மட்டும் தனியாக வடித்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியே இல்லாமல் சேர்த்துங்க. இது தண்ணியை கொஞ்சமாக அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கலர் பவுட்ரு சேர்க்க போகிறோம். நம்ம கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கலர் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா குறை நுணுக்கிங்க. நுணுக்கின பிறகு நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை 1/2 டம்ளர் சேர்த்துட்டு திரும்ப நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குறைப்பே இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்து கிள்ளும் போது அப்படியே பால் மாதிரி விழணும். சரியான பதத்தில் இருக்குது. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருந்தால் தான் சூப்பராக பொரிஞ்சு வரும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு 1/2 லிட்டர் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சின்னதாக நம்ம கிள்ளி சேர்த்துப்போம். எல்லா மாவையும் சின்னதாக கிள்ளி சேர்த்த பிறகு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு பொரிச்சு எடுக்கணும். பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நல்லா உள்ளுக்குள்ளே கூடு மாதிரி இருக்கும். ஜீராவெல்லாம் நல்லா இழுத்து இருக்கும். இப்போ எல்லா மாவையும் நம்ம அதில் சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டு நல்லா பொன்னிறமாக ஆக்கிடலாம். நல்லா கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் பொன்னிறம் வரணும். பொன்னிறம் வந்தோடனே இது கலரே கொஞ்சம் டார்க்காக ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு நல்லா டார்க்காக ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்து வச்சுங்க. இப்போ அடுத்தது பாகு செய்ய போகிறோம். அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துருக்கேன். அதாவது 400 கிராம் ஜீனியை சேர்த்துட்டு இதில் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணியில் ஜீனி நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு பிசுப்பான பாகு பதம் வரணும். அதாவது குலோப் ஜாமுனோட சிரப்பு பதம் வரணும். அந்த பதத்துக்கு நம்ம கொண்டாந்துடலாம். இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதை பதத்தை நம்ம செக் பண்ணலாம். கரண்டியில் எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்படியே எடுத்து விரலால் அப்படி தடவுங்க. நல்லா பிசுப்பாக இருக்கணும். அதான் சரியான பதம். இப்போ நமக்கு நல்லா பிசுன்னு இருக்கு. சரியான பதம் வந்துட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க எல்லா உருண்டைகளையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அப்போ தான் இது மேலே நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா ஷைனிங்காகவும் கோட்டிங் வரும். உள்ளுக்குள்ளே எல்லா ஜூஸையும் இழுத்துட்டு உள்ளுக்குள்ளே தேன் அப்படியே நிற்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொதிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பை நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்திட்டு மூடியை போட்டு மூடி அப்படியே 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. எல்லா ஜீராவையும் அது இழுத்துட்டு மேலே நல்லா ஷைனிங்காகவும் உள்ளுக்குள்ளே ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ நமக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லா ஜீராவையும் இழுத்துடுச்சு. மேலே நல்லா ஷைனிங்காக ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஜூஸியாக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ரொம்ப ஜூஸியான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது கண்டிப்பாக ஹெல்த்தியான ஸ்வீட் தான். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது பிடிக்காத குழந்தைங்களே கிடையாது. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.